நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாகவே சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றால அருவிகளான மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்தானது ஆறுபடித்து கொட்டி வருகிறது. அந்த வகையில் குற்றாலத்தில் தற்போது இதமான சூழலுடன் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மாவட்டத்தில் தொடர் விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை காரணமாக குற்றாலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வந்தம் உள்ளனர். அந்த வகையில் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது மெயினருவியில் இன்று காலை குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தண்ணீர் வரத்தானது சற்று குறைந்த நிலையில் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது தொடர் சாரல் மழையின் காரணமாக திடீரென தண்ணீர் வரத்தானது குற்றால மெயினருவியில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதனை கண்டுகொண்ட அங்கிருந்த காவல்துறையினர் அபாய ஒலியை எழுப்பப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அபாய ஒலியானது எழுப்பப்பட்டு அருவியில் குளித்துக் கொண்டிருந்த ஆண்கள் மற்றும் பெண்களை தனித்தனியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து தண்ணீர் வரத்தானது குற்றாலம் மெயினருவியில் அதிகரித்து வந்ததன் காரணமாக தற்போது குளிப்பதற்கான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து சீரான நிலையில் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். ஆனால் தற்போது மாவட்டத்தில் தொடர் சாரல் மழை மற்றும் இதமான சூழல் நிலவுவதன் காரணமாகவும் தற்போது சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாதது ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வெள்ளப்பெருக்கில் இருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டும் குறிப்பிடத்தக்கது என்பது குறிப்பிடத்தக்கது.